தேர் இஸ் நோ பேஷன், தேர் இஸ் நோ அக்ரெஷன், தேர் இஸ் நோ பிளே. இந்த மாதிரி நான் கத்தி பேச மாட்டேன். பட் ஒருத்தர் ட்ரிபியூட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ வந்து செல்சி பற்றி. நம்மளோட ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு ஃபேன் வந்துட்டு ஒரு 3 மாதம் முன்னே இறந்துட்டார். எங்களால் ஒரு வீடியோ பண்ண முடியல அப்போது. ஏன்னா நான் வந்து இந்த சீசன் இனிமேல் வீடியோ பண்ணக்கூடாதுன்ற மாதிரியே செல்சியில் முடிவு எடுத்துகிட்டு இருந்தேன். பட் சேட்லி வி லாஸ்ட் ஒன் ஆஃப் அவர் ஓன் அப்படின்னு சொன்னேன். ஆங்கிரி ரேண்ட்மேன் அப்படின்ற ஒருத்தவர். ஸோ அவரை பற்றி நான் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோவில் வந்துட்டு அவரை பற்றி பேசிவிட்டு அதுக்கப்புறமா வீடியோவில் போகலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ இன்டென்ஷனு. எனக்கு தெரிஞ்சு நிறைய செல்சி ஃபேன்ஸு இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தி புரியாதவங்களே வந்துட்டு பார்த்த ஒரு யூடியூபர்னே சொல்லலாம் ஆங்கிரி ரேண்ட்மேனு. அவரோட லாஸ் வந்து செல்சி ஃபேன்ஸாக வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப எஃபெக்ட் ஆச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா அவருக்காகவே வந்துட்டு நிறையா மற்ற கிளப்பில் இருந்த சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த வீடியோ பார்ப்பாங்க. நாங்கள் கேவலமாக விளையாடுறது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் அவரோட வீடியோஸ்க்காகவே வந்துட்டு அவர் பாப்புலராக இருந்தார். அபர்தீப் சாஹா அவரோட ஒரிஜினல் நேம். ஹார்ட்டில் கொஞ்சம் லைட்டாக ஏதோ இஷ்யூ இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹி பாஸ்ட் அவே. ஸோ ஆர் ட்ரிபியூட்ஸ் டு ஹிம். ஸோ இது வி வில் ட்ரை டு கண்டினியூ ஹிஸ் லெகசி பை டூயிங் செல்சி வீடியோஸ்ன்ற மாதிரி தான் நாங்கள் சொல்லி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். பல வாரமாக வந்துட்டு எங்கள் ஃபேன்ஸ் கிட்டேருந்து நிறைய சப்போர்ட் கிடச்சிட்ருக்கு. ஒரு விஷயத்தில் என்னன்னா, ரீசெண்டாக சுதர்ஷன் வீட்டுக்கு வந்து ஒரு ஃபேன் யூகேலேருந்து கிளம்பி அவர் இந்தியாவுக்கு வந்த டைமில் அவரை விசிட் பண்ணி அவருக்கு ஒரு மேன்செஸ்டர் யுனைடெட் ஒரு மொமெண்டோ மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி செல்சி எனக்கு வந்து இந்த மாதிரி யூஎஸ்லேருந்து நாங்கள் யூசிஎல் ஜெயித்த ஒரு ஜெர்சி வந்து எங்களோட கசின்ஸ் எனக்கு கொடுத்துருந்தாங்க என்னோடய வீடியோ பார்த்து, சாம் அண்ட் ஜோஷுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ எடுத்துக்கிட்டே வந்து இந்த வீடியோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்ப்பு. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. இப்போதைக்கு நம்மளோட சேனலோட ஹீரோ சாம் அவர்கள் இல்லைனா வீடியோஸ் பெருசாக வியூஸ் வரமாட்டேங்குதுன்ற ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்படுறதுனால செல்சி வீடியோக்கும் அவரை கூப்பிட்டு வச்சு பேசலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டோம். ஸோ மிஸ்டர் சாம் அவர்களே வரீங்களா? அப்படியே இதுக்கு நான் கத்தி பீச்சும் அப்படியே போட்டுக்கிறேன் எடிட்டில். இந்த வீடியோ நான் பேசணுமா இல்லை நீயே பேசி முடிச்சிருவியா? நீங்கள் தான் பேசணும். ஆனாலும் நீ இருந்தால் தான் எங்களுக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட்டு, ஒரு மாரல் சப்போர்ட் இருக்கிற மாதிரி. இதெல்லாம் வேணாம், ஆல்ரெடி செய்யறாங்க. ஸோ அப்புறமா என்ன உனக்கு என்ன கேள்வி? என்ன இந்த வாட்டி எதாவது பண்ணுவீங்களான்னு கேட்பா. கரெக்டா? ஆனால் இந்த வாட்டி ஒன்று கண்ட்ரோல் பண்ணியிருக்கீங்க. மான்செஸ்டரோட கம்மியாக தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. அட போடா, இன்னைக்கு காத்தால 4-1 தோத்தோம் செல்டிக்ஸ் கிட்ட. நானும் தான் தோத்தோம். நான் அர்சனல்கிட்ட தோத்தோம். அவர் வேற இங்கே இல்லை. செல்டிக்ஸ் தோட்டம்டா நான். அதாவது என்னன்னா, என்சோ மெரஸ்கா ஒரு வைபு தரான். பட் எங்களோட டிஃபென்ஸ் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரில. ஓகே, ரொம்ப ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா டிசாசியாக இருக்கட்டும் சரி, அப்புறமா படிஷிலாக இருக்கட்டும் சரி, அவங்க வந்துட்டு ஹை ப்ரெஸ் விளையாடுறாங்க. ஓகே, சூப்பராக விளையாடுறாங்க. ஆனால் ஒன்ஸ் த்ரூ பால் இல்லைனா வந்துட்டு கவுண்டர் அட்டாக் வந்துச்சுன்னா எவனுமே ஒன்றுமே சமாளிக்க மாட்டேங்கிறான். இஷ்டத்துக்கு கோல் போகுது. செல்டிக்ஸ் எல்லாம் வந்துட்டு டைம் பாஸுக்கு கோல் அடிச்சுட்டு போகிறாங்க. அதாவது 8 பேர் நின்றுருக்காங்க பாக்ஸுக்குள்ளே. ஆப்போசிட்ல யார் நின்னா? ராஜஸ் வேற. அது வேற ஒன்று. ஸோ இது எப்படி போய் முடிய போகுதுன்னு கண்டிப்பாக எனக்கு சத்தியமாக தெரியல. டைம் இருக்குல்ல? டைம் இருக்குது. ஆனால் டைம் கொடுப்பாங்களா? எங்கள் ஓனர் அதான பிரச்சனையே. இல்லை, மேனேஜருக்கு சைனிங் பண்ணுறதுக்கு டைம் இருக்குல்ல? சைனிங் ஒன்றும் அதை இப்போ தான் இவனுக்கு அல்வாரஸுக்கு வந்து 2 பேரும் ஆர்சனல்லாம் செல்சியும் அடிச்சிட்டு இருக்காங்களாமே. 77 மில்லியன் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். 100 கொடுக்காம கொடுக்க மாட்டோம். இன்ஃபேக்ட் எங்கள் ஆளுங்க வந்துட்டு இன்னைக்கு காத்தால அந்த டேனிஷ் கோல் கீப்பர் அவன் யாரன்சன் அதை விலாரியல்லேருந்து வாங்காமல் இருந்திருந்தா எடர்சன் கூட எங்கள் ஆளுங்க அடியை போடுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க ஆக்சுவலாக. ஆனால் எடர்சன் வந்துட்டு இல்லை நான் வந்துட்டு சவுதிக்கு தான் போவேன் அப்படின்னு. ஆனால் 60 மில்லியன் சொல்கிறாங்க. கேட்குறாங்களே, ஆப்வியஸாக கேட்பாங்க தானே. அவங்களும் எவ்வளோ நாள் ஆச்சு விற்கிறதுக்கு. அவங்க இன்ஃபேக்ட் இந்த வாட்டி அவங்க எதுவும் பெருசாக சைனிங் கூட இல்லை. வெறும் ஜிரோனாலேருந்து ஒருத்தவங்க. அது ஜிரோனா கூட இல்லை, அவன் ட்ரோயாஸ்னு ஒரு கிளப்பில் விளையாடிட்டு இருந்திருக்கான். அங்கேருந்து இங்கே லோன் பண்ணி இங்கேருந்து இங்கே அவங்களுக்குள்ளேயே ஒரு இன்டர்லிங்க் ஆச்சா? ரைட். எங்களுக்கு அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஏகப்பட்ட சைனிங் வந்துட்டு ஸ்ட்ராஸ்பர்க் காமிச்சிட்டு வேற சாக் பண்ணிட்டீங்க போல. ஸ்ட்ராஸ்பர்க்ல இருந்தா இந்த சீசன் எப்படி போகும்? இந்த சீசன் எப்படி வரைக்கும் ஒரு 6 சைனிங் இன்னைக்கு காலையில். எனக்கு தெரிஞ்சு நீ சொன்ன மாதிரி நாங்கள் ரொம்ப ஃபினான்ஷியலாக வந்துட்டு பக்காவாக பண்ணது என்னன்னா டாஸினோட சைனிங் ஒன்று. ஏன்னா ஃப்ரீ ஏஜென்ட்டு. அதுக்கப்புறமா மார்க் கூயி வந்துட்டு 6 மில்லியனுக்கு நாங்கள் ஃபைனலாக வந்துட்டு 50 மில்லியன் தாண்டாமல் ஒரு ஸ்ட்ரைக்கர் நாங்கள் வாங்கினோம்.
லாஸ்ட் டைம் நிக்கலஸ் ஜாக்சன் ஒரு 27 மில்லியன் வாங்கினோம், இவனை வந்துட்டு 6 மில்லியன் இவங்க கிட்ட வந்து வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக இன்னொன்று சைனிங் வந்துட்டு ஒரு போர்ச்சுகல் இவனை கூட வாங்கியிருக்கோம், டிஃபெண்ட். எல்லாம் வந்துட்டு வாயில் நுழையணுன்னு சொல்லிட்டு மிஸ்டர் சாம் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி எழுதிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ அங்கே ஜெய் சிரிக்கிறான், எங்களுக்கும் சிரிப்பு வருதுங்க. 5 சைனிங் வித்துருக்கீங்க, ஒரு 7 பிளேயர் கிட்ட தள்ளி விட்டுருக்கீங்க. எனக்கு இன்னும் ஒரே ஒரு இதுனா, இப்போ இருக்கிற டாக்ஸில் இன்னும் 2 பிளேயர் பேர் அடிபடுது. கேலகர் ஒன்று, ட்ரெவர் சாலபா ஒன்று. எனக்கு இன்னைக்கு தோத்ததுக்கு அப்புறமா வந்துட்டு ட்ரெவர் சாலபா அவசியம் விற்கணுமா நீங்கள், ஏன்னா அவன் ஒருத்தவன் தான் உருப்படியாக போன சீசன் எண்டிங்கில் விளையாட்டுருந்தான். அவனையும் கேலகர் வந்துட்டு மிட்ஃபீல்டில் வந்துட்டு எங்களுக்கு ஏகப்பட்ட பிளேயர் இருக்காங்க. கேலகர் வந்துட்டு இருந்தால் எனக்கு தெரிஞ்சு ஃபேன்ஸோட சப்போர்ட் கொஞ்சம் இது பண்ண முடியும். பட் ரியல் மேட்ரிட் மாதிரி ஒரு கப் வந்து கிளப் வந்து கேட்குதுன்றப்போ வந்து இங்கே எப்படியும் ஒரு 50 மில்லியன் தள்ளி விட்டுற பார்ப்பாங்க. அதான் தாத்தாலாம் போட்டால் 30-50 அவர்கிட்ட வரதே பெரிய விஷயம். கரெக்டு. அது ஆனால் தெரில, பார்க்கணும் அது எப்படி போகுதுன்னு. ஏன்னா கேலகர் ஒருத்தவன் தான் எனக்கு தெரிஞ்சு அந்த குரூப்பில் இருக்கிற ஒரே ஜேம்ஸ் இருக்கான், ரீஸ் ஜேம்ஸ் இருக்கான், கேலகர், இவங்க 2 பேர் தான் அந்த குரூப்பில் இருந்தா அப்படியே செட்டில் அப்படியே இருக்காங்க. எல்லாரையும் தள்ளிட்டாங்க, மேசன் மவுண்ட் தள்ளிட்டாங்க, ஜியாச்சு தள்ளியாச்சு, இவன் இப்போ ட்ரெவர் சாலபாவும் கிளம்பிட்டானா அவ்வளோதான், அதோட முடிஞ்சது. ஆக்சுவலாக அந்த செட் இவங்க அந்த யூசிஎல் அடித்த குரூப் எல்லாருமே துரத்தி விட்ட மாதிரி இருக்கும். மேபி பென்சில் வெல் ஒருத்தவன் தான் இருப்பான் எங்களுக்கு, எனக்கு தெரியும். அதுதான். ஸோ ஆனால் எனக்கு பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்னா சத்தியமாக கிடையாது. எனக்கு ஆக்சுவலாக இதுவும் வந்துட்டு இன்னொரு டிரான்சிஷன் சீசனாக தான் நான் எடுத்துகிட்டு. மேட்சனை விற்றது நல்ல மூவா கெட்ட மூவா? மேட்சனா எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு நல்ல மூவு, எங்களுக்கு கெட்ட மூவு அது. எனக்கு என்ன அப்படிதான் தோணுச்சு. ஏன்னா சரியான பிளேயரு எனக்கு தெரிஞ்சு அப்படி தானே வித்துட்டு இருக்கோம். மேட்சனா இருக்கட்டும் சரி. எனக்கு இப்போ கூட நான் சொல்கிறேன், எங்ககிட்ட டிசாசி, ஃபஃபானா, வெஸ்லி ஃபஃபானாலாம் வச்சுருக்கோம். அவனுக்கு பதில் ட்ரெவர் சாலபா எவ்வளோ பெரிய நல்ல பிளேயரு, இன்ஜுரி ப்ரோன் இல்லாத பிளேயரு. ஃபஃபானா நாங்கள் வாங்கினதே வந்துட்டு இங்கே எனக்கு தெரிஞ்சிச்சு செல்சி அந்த டைம் வாங்கின ஒரு 4-5 பிளேயரு வந்த உடனே வந்துட்டு நாங்கள் ரெஸ்ட் எடுக்க போகிறோன்ற மாதிரி இன்ஜுரி ஆனாங்க. வெஸ்லி ஃபஃபானா ஒன்று, உங்குங்கு ஒன்று, ஒபாமா எங்க அப்போ அது ப்ராப்பராலாம் இல்லை. அந்த மாதிரி இப்போ கூட வந்துட்டு இவன் லவியா வாங்கின உடனே இன்ஜுரின்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டேன். அதனால தான் சீப்பாக கிடச்சானோ தெரில. 60 மில்லியன் காஸ்ட்லி. உனக்கு சீப்பு, எனக்கு காஸ்ட்லி. தனி வீடியோ வச்சிருக்கேன். உங்களுக்கு தான் சிகப்பு சாத்தாடுன்னு தனியாக ஒரு வீடியோ வச்சிருக்கீங்க. நீ காலைல ஆனதை பார்த்துட்டு நீங்கள் ஒரு பக்கம் நீ ஆர்சனல் அவர் மட்டும் இங்கே இல்லை, அது மட்டும் தான் சொல்கிறேன். இல்லைன்னா ஃப்ரெண்ட்லிக்கே நான் போட்டு செய்வேன். ஆனால் தெரில, இந்த வாட்டி மேபி ஆர்சனல் எனக்கான இயராகவே இருக்கலாம்னு தோணுது எனக்கு. ஆல்ரெடி வந்துட்டு ஃபவுண்டேஷன்லாம் நான் போட்டுட்டேன்னு வர சொல்லிட்டு. ஆமாம் கரெக்டு. இதில் எங்கள் என்சோ மரஸ்கா வேற வந்து நீ கரெக்டாக உத்து பார்த்தேன்னு வையேன், அவனோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை பார்த்தேன்னு அப்படியே ஆர்டெட்டாவோட மூஞ்சும் பெப்போட சொட்டையும் எடுத்துகிட்டு வந்து வச்ச மாதிரி இருக்கு அவன் மூஞ்சு. எனக்கு வந்துட்டு அதெல்லாம் பார்க்கறதுனால தான் இருக்குது. ஆனால் நீ என்னத்தை சாதிக்க போகிற அப்படிங்கிறது கொஞ்சம் லைட்டாக திக்குன்னு நினைக்கணும். இந்த 2 மேனேஜர் மூவ் அப்பார்ட் ஃப்ரம் நான் செல்சிலாம் சொல்கிறேன். ஒன்று பயனு சாம்பியன்ஷிப்பில் பண்ணதை மட்டுமே வச்சு பயனை சைன் பண்ணிடுறேன். இன்னொன்று நீங்கள் சாம்பியன்ஷிப் ப்ரமோட் பண்ண ஒரு மேனேஜரை சைன் பண்ணியிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா எல்லாரும் வந்துட்டு அவங்க கேம் பிளேயை பார்த்து சைன் பண்ணுறாங்க, ரெப்புடேஷன் வச்சு பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது இல்லை இந்த அதாவது பிளேயர்ஸை வச்சு இவன் எப்படி கேம் செட் பண்ணுறான் அப்படிங்கிறத வச்சு தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. விற்கிறதுக்கு ஒரு 3 பேர் இருக்காங்க. ஒன்று லுக்காக்கு கண்டிப்பாக தொல்லி விட்டுருவான். அவன் ஓஷிமன் அப்படி போன உடனே இங்கே வந்துட்டு 40 மில்லியன் எங்களுக்கு வந்துடும். எனக்கு தெரியுமா, அவன் வந்து செல்சி பக்கமே வரக்கூடாது, நீ எல்லாத்துக்கும் போகிறான். இப்போ ஆக்சுவலாக நிறைய பேர் அப்படி இருக்காங்க. அவன் இருக்கான், கெப்பாவும் வந்து வரமாட்டேன் அப்படின்றான் இந்த பக்கமே. எனக்கு இப்போ கூட புரியாது என்னன்னா, இந்த ரொபர்ட்டோ சாnchez வச்சுக்கிட்டு இவங்க எப்படி வந்துட்டு நம்பர் 1 ஆப்ஷன். இன்னொன்று 2 பேர் ஆக்சுவலாக பெட்ரோவிச்னு ஒருத்தன் பண்ணான் எங்களுக்கு எண்ட் ஆஃப் சீசன் லாஸ்ட். அவனே உருப்படியாக பண்ணிருந்தான். இன்னைக்கு எல்லாம் மார்னிங் ஃப்ரெண்ட்லியில் பார்க்குறப்போ தலைவர் ஃப்ரெண்ட்லினா ஃப்ரெண்ட்லியாக தான் விளையாடுவாரா, கோல் எல்லாம் விட்டுட்டு ஜாலிக்குன்னு கோலை விட்டுட்டு இருப்பாரா அப்படிங்கிற மாதிரி தான் விளையாட்டுருந்தாங்க. இதுக்கு மேலே யாரு விற்கிறதுனா லுக்காக்கு காலி, கெப்பா போயிடுவான். கெப்பா வந்துட்டு மெட்ரிடே திரும்ப லோனு கேட்டு ஆஃபர் மெட்ரிட் போட்டு வச்சிருக்கேன். ஒன்று கெப்பா, ஒன்று கேலகருக்கு ஒன்று. அவன் இல்லாமல் பார்த்தோன்னா ஒருத்தன் ரொம்ப நாளாக எங்ககிட்ட இருந்தான், அவன் பேர் கூட மறந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தன் வந்து எங்களுக்கு வாங்கணும். சரி, அவன் எப்போ திரும்ப நாங்கள் எனக்கு தெரிஞ்சு லேம்பார்டு, அந்த லேம்பார்டு முன்ன செட்டு கூட கிடையாது, அந்த சாரிலேருந்து லேம்பார்டு ட்ரான்சிஷன் அப்போ மாலாங் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவனை வாங்கணும். அவன் வந்து எப்படின்னா இந்த கரெக்டாக இது ப்ரீ சீசன் கண்ணுக்கு படுவான்.
நல்லா விளையாடுறான்னுவான், அவன் லோன் பண்ணுவாங்க அப்படின்னு. அவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. கடைசியாக ஃபைனலாக வந்து லென்ஸுக்கு வந்துட்டு அவனை விற்றோம். ஸோ அந்த மாதிரி டிபார்ச்சர்ஸே வந்து பார்த்தோன்னா ஹட்சிசன் அவனும் அகாடமி பிளேயர் எங்களுக்கு. செம்ம ப்ராஸ்பெக்ட். நான் எப்படி விற்றீங்கன்னு தான் இன்னும் போயிடல. ப்ராஸ்பெக்ட் எனக்கு தெரிஞ்சா இவங்க வந்து ப்ராஸ்பெக்டாக வித்துட்டு இருக்காங்க. ஏன்னா அது பியூர் ப்ராஃபிட் இல்லை. ஸோ நம்ம அதை பற்றி பேசுவோம். எஃப்எஃப்பி பற்றி தனியாக ஒரு வீடியோ பேசுவோம். எப்படி நம்ம ஆளுங்க வந்துட்டு வீட்டில் வளர்க்குற பசங்களை எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீ வந்து எல்லா கிளப்பும் எஃப்எஃப்பி நீங்களும் அடிப்பட்டிங்க போன வாட்டி மேசன் மவுண்ட்டுக்கு 70 மில்லியன் நான் ஏன் கொடுத்தான். அதான். ஸோ அந்த மாதிரி உச்சிசான் வந்து ஒரு ப்ளஸ் இருக்கு. ஒரு 30% பை அவுட் கிளாஸ் வச்சிருக்கீங்க. பை அவுட் கிளாஸ் வச்சிருக்கா. அப்புறமா ரீசேல் கூட எங்களுக்கு காசு ஆகிற மாதிரி. ஓரளவுக்கு ப்ராஃபிட். அது வந்து லூயிஸ் ஆளுக்கும் இவனுக்குமே 2 பேருக்குமே அது போட்டிருக்கோம் நாங்கள் ஆக்சுவலாக. ஏன்னா 2 பேருமே ப்ராஸ்பெக்ட். மாஸ்டன் தான் வந்து இன்னொரு அந்த ஏஎஃப்சி வந்து இன்னொரு பிளேயர் வாங்கினதுனால இந்த ஸ்வாப் வந்து அந்த அப்ளிகேஷன் முடிச்சிட்டாங்க. ஸோ ஸ்பான்சர் இல்லை, அது ஒரு பெரிய தலையீடு. அந்த சிங்கப்பூர் ஹோட்டல் நம்பி தான் நானும் ஓடிட்டு இருக்கேன். சரி, இந்த மாதிரி க்ளோரி எல்லாம் திரும்ப எப்போ பார்ப்போம்னு எனக்கு தெரியல. சாம்சங் 3 என்ன எல்லாம் பெரிய பெரிய ட்ரிவாகோ என்ன கம்பெனியே இல்லாமல் ஆயிடுச்சு. வாட் டு டூ. ரஷ்யன் இருக்கும் போது கம்பெனி இருக்குது, அமெரிக்காக்காரர் இருக்கும் போது ரஷ்யன் கூட கிடையாது. மரீனா கிரானஸ்ல இருந்தப்போ தான் எங்களுக்கு எல்லாமே டீலிங் எல்லாம் பிஸ்னஸ் பயங்கரமாக டீல் பண்ணான். அவன் இருக்கும் போதும் ரோமன்லாம் வந்து ரோமன் இருந்தது. ஆனால் மரீனா தான் எங்களுக்கு அங்கே கிங் மேக்கர், குவீன் மேக்கர் ஆக்சுவலாக. ஸோ அவள் தான் எல்லாமே சீன் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். எனக்கு வந்துட்டு திரும்ப நம்ம ப்ரிவியூ வீடியோவில் நம்ம செல்சி எப்படி இருக்குன்றதை பற்றி பேசுவோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். ஹாய். அது இவனோட ஹாய்.